ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எங்களுடைய சர்வீசஸ், அதாவது சைனாலேருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் ஒன் சர்வீஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்டெப் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராடக்டை நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் என்கிட்ட பெய்ட் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ராடக்டை அதோடைய ஹெச்எஸ்என் கோடை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு சிஎன்எஃப் ஏஜென்ட்டு, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிஎன்எஃப் ஏஜென்ட்டை டிஸ்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதுக்கு வேணும், அதாவது உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சைனாவிலேருந்து அந்த சைனீஸ் சப்ளையர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்கள் சிஎன்எஃப் ஏஜென்ட்டிருந்து நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டி என்ன, கஸ்டம்ஸ் டேரிஃப் என்ன அப்படின்றதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி எத்தனை பர்சன்டேஜ் பே பண்ணணும் குட்ஸை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்கிட்ட பெய்டு சர்வீஸ், அதாவது பே பண்ணிவிட்டு கன்சல்ட்டிங் என்கிட்ட பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணிடுங்க. உங்கள் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. நாங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யாரோ ஒரு சிஎன்எஃப் ஏஜென்ட்டை பேசியிருக்கிறீங்க, பேசி அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களுடைய அந்த ஒரு சிஎன்எஃப் ஏஜென்ட் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை அகெயின் நாங்களும் என்ன பண்ணுவோம்னா செக் பண்ணுவோம். உங்களுடைய ப்ராடக்டுடைய ஹெச்எஸ்என் கோடு, இதை வச்சு நாங்கள் அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத நம்மளுடைய சிஎன்எஃப் ஏஜென்ட்டும் செக் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டெப் ஒன் சர்வீஸ். இதுக்கு அடுத்தது ஸ்டெப் டூ என்ன அப்படின்னா, இப்போது ஒருவேளை உங்கள் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்டெப் டூ சைனாவில் சோர்சிங் பண்ணணும். கரெக்டான ஒரு சப்ளையரை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக, அதாவது அலிபாபா வெப்சைட்டு, இல்லாட்டினா மேட் இன் சைனா, இல்லாட்டினா வேறு சோர்ஸஸ், இது மூலமாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க சில சப்ளையர்ஸை. அந்த சப்ளையர்ஸை நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லாட்டினா எங்களையே, அதாவது எங்கள் டீமை சேர்ந்த தமிழ் பர்சன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா சைனாவில் இருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் சோர்சிங் பண்ணி கொடுக்க சொன்னாலும் அவங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இந்த சர்வீஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், அதாவது சோர்சிங் சர்வீஸ். அப்போது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண அந்த சப்ளையர் அவங்க கூடயும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் பர்சன் அவங்களாவே உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான ஒரு சோர்ஸிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி தருவாங்க. இது தவிர நீங்கள் நேரடியாக அங்கே போகிறீங்க, நீங்கள் நேரடியாக சைனாவுக்கு போகணும், அங்கே போய் உங்களுடைய சப்ளையர் பார்க்கணும், இல்லாட்டினா ட்ரேட் எக்ஸிபிஷன்ஸ், அங்கே இந்த கேண்டன் ஃபேர் எக்ஸிபிஷன்லாம் நடக்குது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த மார்க்கெட் ப்ளேசஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய தமிழ் பர்சன் சைனாவில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கூட வருவாங்க, வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. இப்போது சோர்சிங் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, சரியான ஒரு சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அண்ட் தென் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட ரேட் வாங்கணும், இந்த ப்ரைஸ் கேல்குலேஷன்ஸை பண்ணணும். இந்த ப்ரைஸ் கேல்குலேஷன் அவங்கக்கிட்ட பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் இம்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எங்களுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு இம்போர்ட்டராக மாறணும் அப்படின்னா அதுக்கான அந்த ஒரு சர்வீஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது ஜிஎஸ்டி எடுத்து கொடுக்குறது, அண்ட் தென் ஐஇ கோடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் வேறு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும், இறக்குமதி செய்கிறதுக்கு நீங்களே நேரடியாக ஒரு இம்போர்ட்டர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதெல்லாமே நம்மளுடைய டீமை சேர்ந்த சிஎன்எஃப் ஏஜென்ட், அதே மாதிரி மற்ற டீம் மெம்பர்ஸை பார்த்துக்கிடுவாங்க. இப்போது நீங்கள்
ஒரு இம்போர்ட்டரா நீங்கள் ஒரு ஐஇ கோடு சொந்தமாக நீங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேரடியாக நீங்களாவே குட்ஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி இம்போர்ட் பண்ணுறது? ஒரு சிஎன்எஃப் ஏஜென்ட் ஷிப்பிங் ஏஜென்ட் மூலமாக தான் இம்போர்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவோம். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் நேரடியாக இம்போர்ட்டர் ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா சோர்சிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக குட்ஸை இம்போர்ட் பண்ணுறது. அதாவது சைனாவில் இருக்கிற அந்த சோர்சிங் ஏஜென்ட், நம்ம டீமை சேர்ந்த சோர்சிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களாவே குட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு குட்ஸை இங்கே இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி பில்லிங் போட்டு லோக்கல் சேல்ஸ் மாதிரி உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. இதுவும் பண்ண முடியும். அப்போது நீங்களாவே நேரடியாக ஒரு இம்போர்ட்டர் ஆகலாம். இல்லாட்டினா சோர்சிங் ஏஜென்ட் மூலமாகவும் நீங்கள் பண்ண முடியும். இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செகண்டு சோர்சிங் ஏஜென்ட் மூலமாக இம்போர்ட் பண்ணுறது. இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற சோர்சிங் ஏஜென்ட் யார் அப்படின்னா அவங்க ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி. அந்த நார்த் இந்தியன் கம்பெனி அவங்களாவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட்ஸை நீங்கள் அங்கேருந்து உங்களுடைய சப்ளையர்கிட்ட இருந்து, அதாவது ஒரு சப்ளையராக இருந்தாலும் சரி தான், இல்லாட்டினா ஒரு 10 சப்ளையர்கிட்ட இருந்து அந்த குட்ஸ் எல்லாம் வாங்கி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எங்கே வரும் அப்படின்னா குட்ஸ் உங்களுக்கு இந்தியாவில் ரீச் ஆகிடும். அங்கே வந்து குட்ஸை அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்போர்ட் கிளியரன்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லிங் போட்டு டெலிவரி கொடுத்துருவாங்க. இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த நார்த் இந்தியன் கரெக்டாக வந்து நம்ம ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே நம்மளுடைய தமிழ் பர்சனும் உள்ளே இருப்பாங்க. அப்போது நம்மளுடைய அதாவது சைனாவில் இருக்கிற நம்ம தமிழ் பர்சன், நம்ம தமிழ் டீம் மெம்பர் அவங்களும் அந்த குரூப்பில் இருப்பாங்க. அதனால் அவங்க இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது, அந்த நார்த் இந்தியன் கம்பெனி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம தமிழ் பர்சன் மூலமாகவும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நான் சொல்கிற அந்த சோர்சிங் ஏஜென்ட் அந்த நார்த் இந்தியன் கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் அங்கே சைனாவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி 25 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து இந்தியாலையும் வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு டீம் மூலமாக, இந்த ஒரு சோர்சிங் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் குட்ஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் பர்சன், சைனாவில் இருக்கிற தமிழ் பர்சன் மானிட்டரிங்கில் நீங்கள் மேற்பார்வையில் நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஷிப்மெண்ட்ஸ்லாம் இவங்க பண்ணுறது கிடையாது. சோர்சிங் ஏஜென்ட்ஸ் வந்து பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிற இந்த நார்த் இந்தியன் குரூப் வந்து ஒன்லி 10 lakhs மினிமம் உங்கள் குட்ஸோடைய வேல்யூ 10 லட்சமாவது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல் கண்டெய்னர் நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு நபராக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற இந்த நார்த் இந்தியன் சோர்சிங் ஏஜென்ட்டு மூலமாக நம்ம தமிழ் பர்சன் இன் சைனா மேற்பார்வை மூலமாக நீங்கள் குட்ஸை இறக்குமதி பண்ணி உங்களுடைய ஃபேக்ட்ரிக்கோ இல்லை உங்களுடைய பிளேஸுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். சின்ன சின்ன இதுக்கு கீழே அந்த 10 lakhsக்கு கீழே உள்ள நபர்களுக்கெல்லாம் இது வந்து கிடையாது. அப்போது 10 lakhsக்கு கீழே நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னா எங்களுடைய சிஸ்டம் வந்து நீங்களே நேரடியாக ஒரு இம்போர்ட்டராக மாறுறது தான். அப்போது நீங்களே ஒரு ஐஇசி கோட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே நேரடியாக இம்போர்ட் பண்ணிக்கிடலாம். இதுக்கான ப்ராசஸை நாங்கள் கைட் பண்ணுவோம். ஏன்ட்ட கன்சல்ட்டிங் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராடக்டை ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா இதெல்லாம் ஹெச்எஸ்என் கோடை வச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட கன்சல்ட்டிங் ஃபீ பே பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஷிப்பிங் பார்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி தான். அதாவது நீங்களே ஒரு ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சோர்சிங் மட்டும் நம்ம சைனாவில் இருக்கிற நம்ம டீமை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு நினச்சா அதையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஷிப்பிங் பார்ட்டு எங்களுடைய சிஎன்எஃப் ஏஜெண்ட், எங்கள் டீமை சேர்ந்த சிஎன்எஃப் ஏஜெண்ட்டு ஷிப்பிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஐஇ கோடு நீங்களே நேரடியாக ஒரு இம்போர்ட்டராக மாறுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக கைட் பண்ணுவோம். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 10 lakhsக்கு மேலே நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய இம்போர்ட்டராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டும் நம்ம நார்த் இந்தியன் சோர்சிங் ஏஜென்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நேரடியாக நீங்களாலும் அந்த குட்ஸை உங்களுடைய ஐஇசி மூலமாக நேரடியாக இம்போர்ட் பண்ணிக்கவும் முடியும். இதுக்கான எல்லா சப்போர்ட்டும் எங்களுடைய டீமை ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. நாங்கள் உண்மையிலே ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கிற
அதாவது எங்களுடைய மானிட்டரிங் டீம் மூலமாக ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கிற சில கிளையண்ட்ஸோடைய ப்ரூஃப்ஸ் எல்லாமே நான் வீடியோஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது எல்லாம் கீழே நான் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அங்கே ரியலாக நாங்கள் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக போய் பாருங்கள். அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இம்போர்ட் ரிலேட்டடாக. அது அந்த அவ்வளோ வீடியோஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கீழே நான் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அதாவது ஹவு டு இம்போர்ட் ஃப்ரம் சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு கன்சல்டிங் ஃபீ பே பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கன்சல்டிங் ஃபீ என்ன அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு கன்சல்டிங் ஃபீ பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த இம்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அதாவது ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இல்லாத நபர்களுக்கெல்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு 10,000க்கு இம்போர்ட் பண்ண போகிறேன், 20,000க்கு இம்போர்ட் பண்ண போகிறேன், 50,000க்கு இம்போர்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரியெல்லாம் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. 50,000க்கு பண்ணலாம், 10,000 கூட பண்ணலாம். ஆனால் உங்களுக்கான அந்த விலை செட் ஆகாது. அந்த ப்ராடக்ட்டுடைய காஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஷிப்பிங் காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் சார்ஜஸ், அதாவது ஷிப்பிங் காஸ்ட்டு தான் என்னென்னா ஃப்ரைட் சார்ஜஸ். அதுக்கப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா இன்சூரன்ஸு, அண்ட் தென் கஸ்டம்ஸில் எவ்வளோ டியூட்டி பே பண்ணணுமோ அதையும் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் மாறும். சில இதுக்கு 10% இருக்கும், சில இதுக்கு 20% இருக்கும், சில இதுக்கு 30% இருக்கும், சில இதுக்கு 50% இருக்கும். இந்த மாதிரி நிறைய மாறுபாடுகள் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும் அந்த இதுலன்னா அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியில். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பொருளை எடுக்க முடியும். சும்மா சைனாவில் இருக்கிற அந்த ரேட்டை பார்த்துட்டு மட்டும் நீங்கள் குட்ஸை இம்போர்ட் பண்ணிட முடியாது. அந்த டேக்ஸுங்கிற ஃப்ரைட் சார்ஜஸ், டேக்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் குட்ஸை எடுக்க முடியும். அப்படின்னா உங்களுடைய லேண்டிங் காஸ்ட்டு கட்டாயமாக கூட தான் வரும். அதனால் சும்மா சின்ன சின்ன ஸ்கேலில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க.